தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அடுத்தது இப்பொழுது சமீப செய்தி. இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார். இது வரவேற்கத்தக்கது. இது சில நாட்களுக்கு முன்பு செய்திருக்க வேண்டும். ஆனாலும் இதை வரவேற்கின்றோம். இதன் பிறகு மத்திய அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது அது ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்வது, அவ்வளவுதான். ஆனால் இருக்கின்ற பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வில் குளறுபடி அது ஒரு சிறிய பிரச்சனை தான். நீட்டு தேர்வு ரத்து செய்ய வேண்டும், அதுதான் இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு. நீட்டு தேர்வு இந்தியாவிற்கு தேவையில்லாத ஒரு தேர்வு. காரணம், இது தகுதியான மருத்துவர்களை உருவாக்கவில்லை. இது முழுமையாக மருத்துவ படிப்பை வணிகமயமாக்கி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். அதாவது இன்னைக்கு தேர்வில் இந்தியாவில் எவ்வளோ தேர்வு இருக்குது, ஐஐடி, ஜிஎல் அப்படிலாம் இருக்குது. ஆனால் எல்லாத்திலோட அதிக கமர்ஷியலைசேஷன் பணம் சம்பாதிக்கிற தேர்வு நீட்டு தேர்வு. கோச்சிங் சென்டர்ஸ் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கும் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க நீட்டு தேர்வுன்னு சொல்லிட்டு. அது கோச்சிங் பயிற்சின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு 0 மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் பிஜி, எம்டி, எம்எஸ் அப்படிலாம் பிஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த தேர்வுக்கு ஒன்றுமே பயனே இல்லை. கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடியல, பணம் வச்சுருந்தா தான் படிக்க முடியும். அப்படி ஒரு தேர்வு. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 400 பிள்ளைகள் மாணவிகள் கடந்த 10 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 45-50 பிள்ளைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தேர்வு தற்கொலைக்கு தூண்டுவது என்றால் அந்த தேர்வே தேவையில்லை. இது மிகப்பெரிய ஒரு மோசடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த நீட்டு தேர்வுடைய கொஸ்டின் ஷீட் அதில் லீக் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அது இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, வெளியில் வந்திருக்கு செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று தான் வந்துட்டு இருக்குது. அது அப்போது ஒரு ஃபுல் ப்ரூஃபாக ஒரு எக்ஸாம் அது ஒரு கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். தரம் இல்லாத டாக்டருங்க வராங்க, எவ்வளோ இப்போ குழந்தைங்கள்லாம் இறக்குறாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, அப்போ இந்த தேர்வே வேண்டாம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விட்டுடணும். அவங்க கொள்கைக்கு ஏற்ப அது தேர்வு நடத்திட்டு போட்டோம். உங்களால் நடத்த முடியுது அது வேற. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு சமூக நீதிக்கு எதிரானது. பணம் வச்சுருந்தா படிக்கலாம். 590 மார்க் வாங்கிக்கிட்டு ஒரு பையன் படிக்க முடியல, ஏன்னா அவங்க அப்பா விவசாயி. 720க்கு 590. இன்னொருத்தன் 110 மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் படிக்கிறான், ஏன்னா அவங்க அப்பா கோடீஸ்வரர். வருஷம் 27 லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க அப்பா காசு வச்சிருக்கிறார். ஆனால் விவசாயியின் மகன் 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் சீட். தனியார் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் 5 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ என்ன ஒரு தேர்வு அதெல்லாம். அதனால் இது அவசியமாக பண்ண. அது மட்டும் இல்லை, இந்த டெல்லியிலேயே போராடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மேலே அரசு எந்த வழக்குகளும் போடக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த போராட்டத்து நேரத்தில் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தது. அது மாணவர்கள் செய்யலை, சில சமூக விரோதிகள் ஊடுருவி. அது மட்டும் இல்லை, காவல்துறை போர்வையில் ஏதோ மாஸ்க், ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு யாரோ குழந்தைகளை மானபங்கம் செய்தார்கள். அவங்க மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ஒரு ஆய்வு நடத்தணும், ஒரு விசாரணை நடத்தணும், நீதிமன்றம் விசாரணை நடத்தணும். பண்ணி யார் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போடணும். தே ஆர் நாட் ஃபிட் டு பி கஸ்டோடியன் ஆஃப் லா. அது பெண்களையும் குழந்தைகளையும் மானபங்கம் செய்கிறதுனா எவ்வளோ கேவலம். அதனால் இதை மத்திய அரசு உறுதிப்படுத்தணும். அது இந்த நேரத்தில் நாங்கள் பாட்டாளி மகிழ்ச்சி இதை கேட்டுக்கொள்வது.